அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன மாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனாசோனிக்கில் CS EU18 CKY 3F, அதாவது 3 ஸ்டார் மாடலு. இன்டோர் அவுட்டோர் வந்து உங்களுக்கு ரஸ்ட் ஃப்ரீ ப்ளூ கோட்டிங்கில் வரக்கூடியது. இது வந்து ஆஃப்லைன் மாடலு. கஸ்டமர் இது ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தாங்க நியர்பை சத்யாவில். நம்ம இது போய்ட்டு அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். நிறையா கஸ்டமர் கேட்குற இன்னொரு டவுட் வந்து, நீங்கள் பிகேஒய்ன்னு சொன்னீங்க, ஆன்லைனில் வந்து பிகேஒய் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிகேஒய்ன்னு தான் வரும். நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லலை, இந்த வீடியோவில் சொல்கிறேன், கிளியராக தெரிஞ்சுக்குங்க. ஆஃப்லைனில் வாங்கினீங்கன்னா CKYன்னு வரும், ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா பிகேஒய்ன்னு வரும். இதை நீங்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் செக் பண்ணி பாருங்கள். சீரியல் நம்பர் கீழே உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டு வரும். அதில் வந்து இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர் தெரிஞ்சது, சீரியல் நம்பர் செக் பண்ண முடிஞ்சுன்னா செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்குங்க. ஆஃப்லைனில் வர்றது வந்து கண்டிப்பாக CKYன்னு தான் வரும், ஆன்லைனில் வர்றது பிகேஒய்ன்னு தான் வருது. உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், அன்பாக்சிங் மட்டும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது SU மாடலு. அதே மாதிரி NU மாடலும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 2026 மாடலு. இதில் வந்து எந்த சேஞ்சஸும் உங்களுக்கு டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ், எக்ஸ்ட்ரா கிரில் ஒன்று பேக் சைடு வரும். மற்றபடி இதில் வந்து நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாய்ஸ் வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் என்ன மாடல் வாங்கினீங்களோ இதே மாடலில் உங்களுக்கு நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ அதில் எல்லா நாய்ஸும் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அதிகமாக நாய்ஸ் எதுவும் வராது. நாங்கள் இதை செக் பண்ணி பார்த்த வரையும் மேக்ஸிமம் நாய்ஸ் எதுவும் வரல. இதில் பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு உங்களுக்கு 3 மீட்டர் காப்பர் கிட்டு, கம்யூனிகேஷன் ஒயரு, இது மட்டும்தான் இதில் வரும். ரிமோட் கிட்டு, ரிமோட் கூட உங்களுக்கு பேட்ரி, டேகு, இண்டோர் பிளேட், ஸ்க்ரூ, இது மட்டும்தான் இதில் கொடுப்பாங்க. இதில் இண்டோர் கனெக்ஷன் ஒயர் வந்து எப்போவுமே வராது. இண்டோர் கனெக்ஷன் கார்டு ஒயர் நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டு இதில் இன்க்ளூடராக பேக்கிங்கில் வராது. அதுவும் கஸ்டமரோட கன்வென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா ஸ்டாண்டு எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணணும். டேப்பு அதே போல் ஒயிட் டேப்போ, காட்டன் டேப்போ, ட்ரெயின் பைப்பு, இது எல்லாமே செப்பரேட் தான் எப்போவுமே. நிறையா பேர் கேட்குறாங்க இதில் இண்டோர் கனெக்ஷன் ஒயர் வராது அப்படின்னு. பேனாசோனிக்கில் பொறுத்தவரை இண்டோர் கனெக்ஷன் ஒயர் எப்போவுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில மாடல் டைக்கின், பேனாசோனிக்கு, மிட்சுபிஷி, ஜென்ரல், இது மாதிரி உங்களுக்கு ஒரு சில பிராண்டில் மட்டும் இண்டோர் கனெக்ஷன் கார்டு ஒயர் வராது. மற்ற அதர் பிராண்டில் ஒரு சில பிராண்டில் கொடுத்துட்றாங்க. நிறையா பிராண்டுக்கு தெரியும். தெரிஞ்ச டெக்னீஷியனாக இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள், எந்தெந்த பிராண்டில் மட்டும் வராது அப்படிங்கிறத ஒயரை நீங்கள் கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா கஸ்டமர் தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா நிறையா ஏசி பண்ணுறவங்க, நிறையா டெக்னீஷியன்ஸ் இதை பார்க்குறீங்க. ஏன்னா கஸ்டமர் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்குவாங்க. அதே போல் உங்களுக்கு இதில் இண்டோர் கனெக்ஷன், இண்டோர் டு அவுட்டர் கம்யூனிகேஷன் ஒயர் வந்து 4 கோர் ஒயர் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து 1.5 ஒயர் தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இண்டோருக்கு கொடுக்குற ஒயர் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2.5 ஒயர் 3 கோர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே போல் இண்டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்ப்ளிட் ரோல் வச்சு தான். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸ்ப்ளிட் ரோல் வச்சு நம்ம மேக்ஸிமம் எதுக்காண்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வாட்டர் ஸ்லோப்பிங்காண்டி, அதே போல் ஃபியூச்சரில் உங்களுக்கு எதுவும் வாட்டர் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான். லெவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ரோல் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லெவலும் கரெக்டாக இருக்கும். அதே போல் ஹோல் போடுறது மேக்ஸிமம் வந்து அவுட் சைடு ஹோல் வந்து அவுட் சைடு ஸ்லோப்பிங் இருக்கிற மாதிரி போடுங்க. அதே போல் பேக் சைடு பைப் லைன் கனெக்ட் பண்ணி எடுக்கிறது வந்து ஒன்று எல் பண்டு, அதாவது மேலே டெரஸ் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒன்று எல் பண்டு போடுங்க, இல்லை யூ பண்டு போட்டு பைப் லைன் எடுங்க. அது வந்து ஒன்று யூ பண்டு போடுறது உங்களுக்கு ஆயில் சோக் இல்லாமல் இருக்குக்காண்டி, இன்னொன்று வந்து மெயினாக வந்து வாட்டர் லீக்கேஜ் வரும், உள்ள வாட்டர் லீக் ஆகாமல் இருக்குக்காண்டி. அதே போல் இண்டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது டெம்ப்ளேட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நிறையா கஸ்டமர் இன்னொன்று அடுத்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்லைசர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏசியில் இன்பில்ட் ஸ்டெப்லைசர் தான் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்லேருந்து ப்ரொமோட்லேருந்து எல்லாமே சொல்லுவாங்க. ஏசி வந்து 170 வோல்டேஜ் 270 வோல்டேஜ் வரையும் கவர் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இண்டிபெண்டன்ட் ஹவுஸாக இருந்தால் கண்டிப்பாக வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸில் மேக்ஸிமம் இருக்காது. வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னா ஸ்டெப்லைசர் போட்டுக்கிறது நல்லது. ஒன்ஸ் போடுறீங்க. நிறையா கஸ்டமர் சிங்கிள் பூஸ்டே போதும், சிங்கிள் பூஸ்டே போடுறீங்கன்னு சொல்கிறீங்க. சிங்கிள் பூஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியில் வரதே உங்களுக்கு சிங்கிள் பூஸ்டர் வோல்டேஜ் கவர் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒன்ஸ் போடுறீங்க, டபுள் பூஸ்டராக போடுறது நல்லது. டபுள் பூஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமரோட கேள்வி எது பெஸ்ட்டு அப்படிங்க. நம்ம பெஸ்ட்டுங்கிறது அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எது இப்போ அதாவது ஃபியூச்சரில் மேக்ஸிமம் சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டு ஈஸியாக பார்க்குற மாதிரி, இல்லை சப்போஸ் நியர்பை சர்வீஸ் சென்டர் எதனா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே போல் ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாரண்டி வைஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு டாப்பில் மூவ் ஆகிட்டு இருக்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா V-Guard, எவரெஸ்ட், ப்ரீமியர், இது 3 ஸ்டெப்லைஸ் தான் நம்ம இப்போ அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்குது. நம்ம அதிகமாக அதான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. அதுங்கிற வாரண்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது. வாரண்டி சர்வீஸ் சென்டர் எல்லாம் நியர்பை இருக்கா அப்படிங்க செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டு கஸ்டமர் பேக் சைடு வந்து சன் சைடு ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஸ்டாண்டில் தான் வைக்க சொன்னாங்க. நம்ம ஸ்டாண்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அவுட்டோர்ன்ட்டு. ஸோ அதே போல் கஸ்டமர் வந்து ஒயிட் டேப்பே போதும்,
காட்டன் டைப் வேணும் அப்படின்னு சொன்னால் அதே போல் ஒயிட் டேப் போட்டு கொடுத்து பைப் லைன் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அதே போல் அவுட்டோரில் ஒயரிங், இண்டோர் டு அவுட்டோர் ஒயரிங் கொடுக்குறது, இண்டோரில் என்ன ஒயரிங் கொடுக்குங்க அதே போல் அவுட்டோர்லேயும் ஒயரிங் கரெக்டாக செக் பண்ணிங்க. சப்போஸ் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து என்ன எரர் வரும் பார்த்தீங்கன்னா H11ங்கிற எரர் வரும். அது ஒயர் வந்து கம்யூனிகேஷன் எரர். நீங்கள் ஒயரை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒயர் கனெக்ட் ஆகிடும், சரியாயிடும். மற்றபடி உங்களுக்கு டெக்னிக்கலாக எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை பர்சனலாக வேறு எதுவும் டவுட்டு வெதர் பிராண்ட் பற்றி எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை டேரெக்டாக வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் கால் பண்ணி எனக்கு பேசலாம் என்கிட்ட. மற்றபடி இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது பேக் சைடு உங்களுக்கு தெரியும் அவுட்டர் ரெண்டு எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.